வணக்கம். இன்றைக்கி ஆனந்தி நேச்சர் மெடிசனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பொடுகு, பேன், ஈர் அதெல்லாம் இருக்குது. அதை எப்படி நம்ம சீக்கிரமாக கிளியர் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது போய் வெந்தயத்தை நீங்கள் எடுத்து நல்லா ஊற வச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா ஊறி இருக்கும். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. அதுக்கப்புறம் இது செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, செம்பருத்தி இலை இதையும் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, இது மஞ்சள் கஸ்லாங்கனி. பாருங்கள், இதுவே மஞ்சள் கலரில் பூ பூக்கும். இலை பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். இது பேர் வந்து மஞ்சள் கஸ்லாங்கனி. இதை எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சா இங்கே பார்த்திங்கன்னா இப்படி நல்லா வந்து ஜாம் மாதிரி நல்லா ஆயிருக்கு. பாருங்கள், நல்லா பேஸ்ட் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு வேப்ப எண்ணெய் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். வேப்ப எண்ணெய் இதை வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் வந்து எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த பேஸ்ட்டோட இந்த எண்ணெய், இந்த ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதை நீங்கள் என்ன செய்யணும், தலையில் உங்களுடைய மண்டையில், அதாவது முடியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு அதுக்கு சென்டரில் வந்து இதை நல்லா போட்டு மசாஜ் பண்ணணும். பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், தலையில் இருக்கிற பெயின் செத்து போயிடும். பொடுகெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டோடு நல்லா ஒட்டி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிச்சிடலாம். சீக்கா போட்டு தலை குளிக்கணும், சரிங்களா? இது மாதிரி வீக்லி ஒரு 2 டேஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலையில் இருக்கிற கண்டிப்பாக அந்த பொடுகுங்க எல்லாம் போயிடும். எவ்வளோ பொடுகு இருந்தாலும் ஃபுல்லாக பொடுகு போயிடும். பெயின் எல்லாம் வந்து செத்துரும். தலை ரொம்ப க்ளீனாகிடும். அதுக்கும் இல்லாமல் நீங்கள் இந்த மசாஜ் போட்டுட்டனால இந்த இளநரை வந்து வராது. இந்த நிறைய பேருக்கு வந்து ஒயிட் கலரில் முடி இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா பிளாக்காக மாறும். ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த பேஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா. இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா வீக்லி 2 டேஸ் நீங்கள் இதை அப்ளை பண்ணி குளிச்சிடணும். குளிச்சிங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் பொடுகு வந்து எதுக்காக வருதுன்னா, உங்களுடைய உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய கொழுப்பு சத்துங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிட்றதுல வந்து கொஞ்சம் ஆயில் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. கொழுப்பு உள்ள பொருட்களெல்லாம் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தலையில் வந்து இந்த பொடுகு வராமல் இருக்கும். யுவர்ஸ், இன்றைக்கி வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.